வெல்கம் பேக் டு டிசி விலாக்ஸ். இங்கே நாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆறுபடை ரைடுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஆறு முருகர் கோயில் கிளம்ப போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போ தான் வண்டிக்கு பூஜை பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். ஃபுல்லாக ரெடி ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக 4 days ட்ரிப்பு. மொத்தமாக 6 படையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுற்றி பார்த்து முடிஞ்சால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. இல்லை, ராமேஸ்வரமா? ஏய், ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்கடா. ஏன்டா இவன் தான் கரண், நந்தி ஹில்ஸ் கரண். இவன் தனுஷ், எங்கள் மாமாவோடைய தம்பி. இவன் மாமா ஆம்பளை மாமா. ஓகே கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். பூஜையெல்லாம் பண்ணிட்டோம் வண்டிக்கு. ವಿಕ್ರಮ ಅಯ್ಯ ನೀನು ವಿಕ್ರಮ್ ಥರ ಇಲ್ಲ, ಅವ್ರ ಜೊತೆ ಇರ್ತಾರೆ ಗೊತ್ತಾ, ನಾವು 3 ಜನ ಬಾಡಿ ಗಾರ್ಡ್ಸು ಆ ಥರ ಇದೆ. ஓகே கைஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம். மோட்டோ விளாகிங்கில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். அன்டில் தென் வெயிட் மக்களே. நாங்கள் வந்து இப்போ கிளம்ப போகிறோம். ஆறுபடை ட்ரிப்பில் வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன். எல்லா கோயிலோட ஹிஸ்ட்ரி ஸ்டோரி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், சொல்கிறேன். கம்ப்ளீட்டாக ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்கும் இது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க கைஸ், நம்ம வந்து மோட்டோ விளாகிங் கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, நம்மளுடைய ரைடோடைய டோல் பார்த்தீங்கன்னா ஒசக்கோட்டை டோல்னு நினைக்கிறேன் இது. ஆமாம், ஹொஸ்கோட்டை டோலுக்கு வந்திருக்கோம் இப்போ தான். கரெக்டாக ஷார்ப்பாக இன்னும் 230 kilometers இருக்குது. வெறும் 4 ஹவர்ஸில் அடித்து நொறுக்கிட்டு போயிடுறது தான். ஏன்னா இது பெரிய ஹைவே இது. தெரியாமல் இந்த லைனில் வந்துட்டேனேப்பா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் 230 kilometers இருக்குது. நம்ம ரைடோடைய ஃபஸ்ட்டு டோல் இது தான், ஹொஸ்கோட்டை டோல். பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போகிற ஒரு பெரிய ஹைவே இது. எக்ஸ்பிரஸ் ஹைவே, புது ஹைவே இது. பெங்களூர் டு சென்னை போகிற எக்ஸ்பிரஸ் ஹைவே. ஸோ இந்த ஹைவேல தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கோவிலான திருத்தணிக்கு போய்கிட்டு இருக்கோம் இப்போ தான். இன்னும் 229 kilometers இருக்குது திருத்தணிக்கு. வாங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போக அந்த மோட்டோ விளாகிங் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், ஃபுல் இருட்டு. ஏதாவது வியூ வந்தால் கூட உங்களுக்கு நான் காட்ட முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் மோட்டோ விளாகிங் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். டேய் போடா முன்னாடி பார்த்து வண்டி ஓட்டுறா. மக்களே, இந்த எப்படி சொல்கிறது, இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், ஃபன் கேரண்டீட், 100% ஃபன் கேரண்டீடான ஒரு vlog-ஆக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் எங்கள் கூட நீங்களும் சேர்ந்து. நீங்கள் மொத்த 6 படை ட்ரிப்பும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம vlog-ஐ வந்து பாருங்கள். 6 படை முருகனை பார்த்து சந்தோஷப்படுங்க. வாங்க கைஸ், நான் வந்து முன்னாடி போக வந்து பார்த்தீங்கன்னா vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். ಆದ್ರೂ ಮೈಂಡ್ ವೈಸ್ ಆಗ್ತದೆ ಅದು. வேற ஒருத்தன் குயின்னு ஏய் கையை விட்டு ஓட்டுறாடா. டே குரங்கு வேணாங்கிறா. டே அவன் அப்படிதான். என்னது கோலாறு சோமா. ஐயோ, அந்த சன்ரைஸு, இந்த ஸ்ட்ரெயிட் ரோடு, அப்படிமா அந்த மலை செம்மையாக இருக்குது. இந்த ரோடு சென்னை, இது எனக்கு தெரிஞ்சு எந்த ரூட்டு கனெக்ட் ஆகுதுன்னு தெரில. ஆனால் சென்னைன்னு மட்டும்தான் போர்டு போட்டிருந்துச்சு அங்கே நாங்கள் பார்க்கும்போது. உங்களுக்கு யாராவது இந்த எந்த ரூட்டு, இது எங்கே போகுது, ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஹைவே எங்கே போகுதுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால். செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த மலைக்கு நடுவில் இருந்து அப்படியே ஏஞ்சி வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் நாங்கள் முன்னாடி வந்திருந்தோம்னா அந்த மலைகளுக்கு நடுவேலேருந்து சன்ரைஸ் வந்து வந்துருக்கும். சூப்பராக இருந்திருக்கும். இந்த ரோடு பாருங்கள், ஸ்ட்ரெயிட் ரோடு. அதுக்கப்புறம் உள்ளே அப்படியே மேலே ஃபுல்லு அந்த சன் அப்படியே என்னன்னு சொல்கிறது, ஐயோ பயங்கரமாக இருக்குது. அப்போதுலேருந்து ஒரு 10-20 வாட்டி பயங்கரமாக இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், அந்த வியூ அல்டிமேட்டு. மக்களே, இன்னும் நம்ம திருத்தணிக்கு
20 கிலோமீட்டர் தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது பாருங்கள் தூரத்தில், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி மலை. அந்த அப்படியே அந்த நம்ம ஆண்டவன் மூஞ்சி வந்து பாருங்கள் அப்படியே தெரியும் உங்களுக்கு. அந்த திருப்பதி மலை வந்து நம்ம ஆண்டவன் படுத்துட்டு இருக்கிற மாதிரியே அவருடைய முகம், அவருடைய கிரீடம் மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கிரீடம் அதுதான் வந்து அவருடைய முகம், அது வந்து மூக்கு அவரோட இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி மலை. அங்கே தெரியுது பாருங்கள். இந்த ஹைவே வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி மலையே தெரியுது. இந்த ஹைவேல செம்மையாக தெரியுது. அதுவும் இங்கேருந்து திருப்பதி கூட ஒரு 50 கிலோமீட்டர் தான். இங்கேருந்து நம்ம 50 கிலோமீட்டர் அந்த மலைக்கு போகிறதுக்கு, அவ்வளோதான், வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு முன்னாடி போய் அங்கே அந்த ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது, அந்த சர்க்கிளில் யூட்டன் அடித்து நம்ம இந்த ரைட் எடுக்கணும். இங்கே எப்படி லெஃப்ட் எனக்கு தெரிஞ்சு அப்படியே நேராக போனால் திருப்பதின்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி மலை. செம்மையாக இருக்குல்ல. ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து இப்போது திருத்தணிகை மலை வந்துவிட்டோம். இன்னும் 2.3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இது ஊருக்குள்ளே இப்போ தான் என்ட்ரி ஆகிருக்கோம். 2.3 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருந்துச்சு. ஆனால் கோயிலுக்கு நேராக லொக்கேஷன் போயிருக்கா இல்லை கோயில் மலைக்கு மட்டும் லொக்கேஷன் போட்டிருக்கான்னு இன்னும் பார்க்கல. அது பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் டெம்பிளுக்கு தான் போட்டேன்னு நினைக்கிறேன். திருத்தணி டெம்பிள்னு வந்துச்சு, அது அப்படியே போட்டேன். பார்த்துக்கலாம் வாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோமா, வெயிட் பண்ண மாட்டோமா? முருகன் துணை வந்து விட்டோம். திருத்தணிக்கு வந்து விட்டோம். நிறைய பேர் காவடி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. போகட்டும். விநாயகனே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பிள் சீரீஸ். அங்கே இருக்க பாருங்கள் கோவில், அது ரினோவேட் பண்ணிட்டுருக்காங்க போல். அங்கே இருக்குது பாருங்கள் கோவில், தெரியும்னு நினைக்கிறேன் கேமராவில். கோயில் அந்த கோபுரம் வந்து பெருசாக தான் இருக்குது. மலை மேலே ஏறிட்டுருக்கோம். சின்ன மலை தான் போல். ஸோ உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நாங்கள் வந்துட்டு வெளியே தான் வந்து vlog எடுத்து உள்ளே போயிட்டு வந்த பிறகு தான் மிச்சத்தை கண்டினியூ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். வந்து விட்டோம், நாங்கள் முருகர் கோவிலுக்கு வந்து விட்டோம். இங்கே பார்க்கிங் மேலேயா? ஃபுல் மேலே போல பார்க்கிங். இங்கேயே பார்க்கிங் போட வேண்டியதுதான். எப்படிக்கா உள்ளே போட வேண்டியதுதான் பார்க்கிங். முருகா காப்பாத்தப்பா. கைஸ் இருங்க, நான் வந்து அப்படியே வந்து vlogல வந்து கண்டினியூ பண்ணுறேன். இது கோபுரம் வேறு கழட்டி மாட்டணும். ஐயோ அங்கே பாருங்கள், அந்த மலைலாம் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. மக்களை, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி கோயிலுக்கு வந்துட்டோம். அவன் மூஞ்சி காட்டேன், தூங்கினே ஓட்டுனுங்கிறான் வண்டியை. கழுவினடா மூஞ்சி. கோயில் வந்து சூப்பராக இருக்குது. மேலேருந்து ஃபுல் வியூ, இந்த சிட்டி திருத்தணி சிட்டியோட மொத்த வியூவும் தெரியுது. இந்த கோபுரம் வந்து மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போது உள்ளே போகணும், சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்து முதல்ல வந்து பிரசாதம் சாப்பிட்ணும். ஃபுல்லாக பசிக்குது எல்லாருக்குமே. எல்லோரும் மூஞ்சியும் பாருங்கள், சாப்பிடவே இல்லை யாருமே. இங்கே பாரு, இவன் மூஞ்சி பாரு, இவன் மூஞ்சி பாரு, இவன் மூஞ்ச பாடுறா மாமா. டேய் இங்கே வர்றா. ஓகே கைஸ், நாங்கள் வந்து இப்போ உள்ளே போயிட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா vlog வந்து கண்டினியூ பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட ஒரு ஸ்மால் ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு ஹிஸ்ட்ரியை நான் வந்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை வந்து சொல்கிறேன். கொஞ்சம் கேமரா பிடிக்கிறீங்களா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த கோயில் வந்து எப்படி வந்து உருவாச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து முருகர் வந்து அங்கே நம்ம திருச்செந்தூரில் சூரபத்மனை வந்துட்டு வதம் பண்ணிவிட்டு, அதாவது ஒன்று பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு சூரபத்மனை எப்படி சொல்கிறது, ஃபுல் ஆக்ரோஷமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு போனாராம்.
ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு வந்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய கோவம் வந்து கொஞ்சம் தணிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வள்ளியை வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இங்கே வந்து அவர் கோவம் குறைஞ்சதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது திருத்தணிகை மலைன்னு சொல்லிட்டு இந்த மலைக்கு பேரே வந்துச்சு. லேட்டராக திருத்தணின்னு எல்லாரும் ப்ரொனவுன்ஸ் பண்ணி திருத்தணி ஆக்கிட்டானுங்க. ஆனால் இந்த கோயிலோட இந்த மலை அப்புறமா இந்த கோயிலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா திருத்தணிகை மலை, அதுதான் இந்த மலையோட பேர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகர் வந்து கோவமாக இருந்து சாந்தமாக ஆன ஒரு இடம். நாமளும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு சாந்தமாக வந்து நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு போவோம். நான் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து விலாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தோம். ஸோ வெளியே வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் வந்து ஏதோ எரர் ஆகி கிளிச் ஆகி பார்த்திங்கன்னா வாய்ஸ் வந்து சுத்தமாக கேட்கல எந்த வீடியோலையுமே. நானும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அங்கே கவனிக்கலை. நாங்கள் வந்து நிறைய விஷயம் பேசணும் அங்கேருந்து வரும்போது. ஆனால் அந்த வாய்ஸ் எல்லாம் ஏதோ கிளிச் ஆகி ஸோ வாய்ஸே கேட்கல. அந்த பின்னாடி ஓடுற கிளிப்ஸை நீங்கள் பார்க்கலாம், அதில் வாய்ஸே சுத்தமாக கேட்கல. நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், அது ஏதோ எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட்லேயே என்னது வாய்ஸ் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். புளியோதரை வந்து அங்கே வந்து ஸ்பெஷல், அங்கே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் புளியோதரையை வாங்கிட்டு என்னது ஒரு மண்டபம் மாதிரி அந்த லெஃப்ட் சைடில் கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஸோ அங்கே உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த புளியோதரையை சாப்பிட்டோம். அப்பா சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பசிக்கும் அந்த புளியோதரையும் ஃபென்டாஸ்டிக் செம்மையாக இருந்துச்சு அந்த புளியோதரை சாப்பிட. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய அடுத்த 6ஆம் படை வீடான சுவாமிமலைக்கு தான் நாங்கள் வந்து அடுத்ததாக போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் சுவாமிமலை போகிறதுக்கு இங்கேருந்து 260 கிலோமீட்டர் இருக்குது. சுவாமிமலை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கும்பகோணத்துக்கிட்ட தான் இருக்குது. ஸோ நாங்கள் கும்பகோணம் இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ் ட்ராவலில் போகிற வழியில் என்னென்ன சம்பவங்கள் என்னென்ன நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அன்டில் தென் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூட்டியாக வந்து புரியும். ஓகே கைஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ விளாகிங்கில் வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், பார்க்கலாம் வாங்க.